உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? எது இதுல விட்டு கொடுக்கணும் உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. சூர்யா, விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதையும் யோசிக்க கூடாதுங்க. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நீ அடகு வச்சிட்டு வந்திருக்கிறது என்னோட செயினையோ மோதிரத்தையோ இல்ல, என் வாழ்க்கைய. சூர்யா, தயவு செஞ்சு நான் ஏன் இப்படி சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா ஃபர்ஸ்ட்? எவனோ ஒருத்த சாக போறானா, அவனுக்கு நீ போய் பொண்டாட்டிய வாழுனா வாழ்ந்துருவியோ? சூர்யா, சுப்பு எவ்வளவு ஒருத்தி கிடையாது, உங்களோட பொண்டாட்டி. ஐயோ, இத பார், உன்கிட்ட இத நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை சொல்லாதன்னு. இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நீ மட்டும் தான் எனக்கு. சூர்யா, உங்களை சாகுற வரைக்கும் என்னாலே விட்டு கொடுக்க முடியாது. ஆனா சுப்பு சாகுற வரைக்கும் தான் நீங்க அவளுக்கு புருஷனா இருங்கன்னு சொல்ல வர. அதுக்கு நான் பேசாம செத்தே போலாம். சூர்யா, அபசகுணமா பேசாதீங்க. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தானா என் வாழ்க்கை தான் அபசகுணமாகும். ஏன் சூர்யா இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சுப்பு பாவம், அவ மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. சரி, ஓகே. இத பாரு, அவ ஹாஸ்பிடலுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவளுக்கு புருஷனா மட்டும் வாழுன்னு சொல்லாத. நீங்க ஒரு தடவை சுப்புவை வந்து நேர்ல பாருங்க, நீங்களே மனசு மாறிடுவீங்க. ஹேய், நீ சொல்லியே நான் மனசு மாறல, அப்புறம் அந்த சுப்புவை பார்த்தா மட்டும் நான் எங்க இருந்து மனசு மாற போறேன்? மாறும் சூர்யா, கண்டிப்பா மாறும். அவள அந்த நிலைமையில பார்த்துட்டு என் மனசு மாறலையா? இத பாரு, நீயும் சுப்புவும் ஒரு காலத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க, அதனால வேணா நீ மாறி இருக்கலாம். சூர்யா, நீங்களும் சுப்புவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க. அதனால நீங்க கூட மாறுவீங்க, மாறணும். இல்ல, இத பாரு, நீ 1000 தான் சொன்னாலும் என்னால சுப்புவை ஏத்துக்கவும் முடியாது, அவ கூட வாழவும் முடியாது. சூர்யா, என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுப்புவை ஏத்துக்கிட்டு அவளை சந்தோஷமா பாத்துக்கோங்க. என்ன பேசுற காயத்ரி? ஏய், ஆட ஏன் காமாட்சி, இப்பதான் உமாவுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. ஆமா அண்ணி, இப்பதான் இவ முகத்துல சந்தோஷமே தெரியுது. என்ன கல்யாண பொண்ணு, எங்க கிளம்பிட்டீங்க? அது எங்கேயும் இல்ல அத்தை. என்னடி, ஜெகனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்ல. என்ன உமா, பூ வைக்கல? பூ இல்லம்மா, போய் வாங்கிட்டு தான் வரணும். சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதான் நானே பூ வாங்கிட்டு வந்துட்டேனே. வாங்க வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி. அடடடா, என் மருமகளை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி பார்த்தா மாதிரியே இருக்கு. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இங்க பாருங்க சம்பந்தி, நான் போன உடனே முதல்ல என் மருமகளுக்கு சுத்தி போட்டுருங்க. நானே பூ வச்சு விட்டுமா? திரும்ப இங்க பக்கத்துல தெரிஞ்சவங்கள ஒருத்தர் பார்க்க வந்தேன். அப்படியே என் மருமகளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உமா உங்க மருமக, நீங்க எப்ப வேணாலும் அவளை வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இவளை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன். நீங்க தான் இவளை வந்து பார்க்கணும். ஏன் அனுப்பவே மாட்டீங்களா? மருமக மேல அம்புட்டு பாசமோ? அம்புட்டு பாசமும் என் மருமக மேலதான். உங்க சம்பந்தம் கிடைச்சதுல நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சம்பந்தி அம்மா, உமா மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஜெகனோட அப்பாவுக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். ஆனா எங்களுக்கு ஜெகன் தான் பிறந்தான். அவன் பிறந்த உடனே அவங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. பொம்பளை புள்ள இல்லையேன்னு அப்பப்போ என் மனசு ஏங்கும். எப்போ உமாவை பார்த்தேனோ அப்பவே எனக்கு அந்த ஏக்கமெல்லாம் போயிடுச்சு. கவலைப்படாதீங்க சம்மந்தி, என் மகளை உங்க மகளாவே நினைச்சு அனுப்பி வைப்போம். நாம பேசின மாதிரி வர்ற முகூர்த்தத்திலேயே ஜெகனுக்கும் உமாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. அங்க வச்சு அந்த உமாவை நான் பண்ற சித்திரவதையில
அந்த முத்தையாவும் அவன் குடும்பமும் ரத்த கண்ணீர் வடிக்கணும். உமா எனக்கு மக மட்டும் இல்ல, என் வீட்டுக்கே இவதான் எஜமானி அம்மா. அவளை எஜமானின்னு கூட்டிட்டு வந்து அடிமை மாதிரி நீங்க நடத்தணும். உமா எங்களுக்கு குலவிளக்கு மாதிரி, அவளை நான் தலை மேல வச்சு தாங்குவேன். அவளை குலவிளக்கு நினைச்சு அனுப்பி வைப்பாங்க. ஆனா அந்த விளக்க நீங்க அணைச்சு அவ வாழ்க்கையை இருட்டாக்கணும். இங்க பாரு உமா, நீ வெறும் மருமக மட்டும் இல்ல, என் குலத்தை காக்க வந்த குலசாமிமா. மொத்தத்துல அந்த சாமியாடி குடும்பமே கொலை நாசமாகணும். இங்க பாரு, நீ எப்ப என் வீட்டுக்கு வரையோ அப்பதான் எனக்கு நிம்மதி. அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இப்பவே உங்க வீட்டுக்கு வரணும் போல தோணுது. இருடியம்மா, இவ்ளோ அவசரம் கூடாது. கல்யாணம் முடிஞ்சதும் நாங்களே அனுப்பி வைப்போம். செல்வம், வாங்க. என்ன சூர்யா, திடீர்னு உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுப்புவை பார்க்க வந்தீங்களா? சுப்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? இல்ல செல்வம், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு? இத பாருங்க, நீங்களும் சுப்புவும் பண்ணாத பாவம் கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து சுப்புவுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கான். பாவங்க காயத்ரி, அவ என்னங்க தப்பு பண்ணா? அவளுக்கு யாராவது கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு போய் நல்லது பண்றவ. இப்ப சுப்பு சாக போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ என்கிட்ட வந்து சுப்புவோட வாழுன்னு சொல்றா. இத பாரு செல்வம், இதெல்லாம் சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சுப்பு சாக போறான்ற விஷயம் தெரியும் போது கூட நான் கொஞ்சம் கூட இறக்கமே படல. இன்ஃபேக்ட் நான் சந்தோஷம் தான் பட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் எப்படி அந்த சுப்போட சேர்ந்து வாழ முடியும்? அவளோட சந்தோஷத்துக்காக என்னோட நிம்மதியெல்லாம் என்னால அழிச்சுக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க சூர்யா. இது சுப்புவோட கடைசி ஆசையை நினைச்சு நிறைவேற்றுங்க ப்ளீஸ். கடைசி ஆசை? ஏன் செல்வம், நான் தெரியாம தான் கேக்குறேன். பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு நாங்க தண்டனை அனுபவிக்க மாட்டோம் சொன்னா என்ன அர்த்தம்? உப்பு தின்ன தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதெல்லாம் கரெக்ட் தான் சூர்யா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவகிட்ட பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கும்? நல்லா இல்லதான். பாவம் புண்ணியம் பாக்குறது தப்புதான். ஆனா என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியலையே. அந்த சுப்புவை நினைச்சாலே அவ எனக்கு பண்ண கெடுதல் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அவளை என் பொண்டாட்டியா இல்ல, அவளை ஒரு மனுஷியா கூட என்னால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டேன். ப்ளீஸ் சூர்யா, இந்த மாதிரி நேரத்துல அவளை கை விட்டுட்டு அவளை நிம்மதி இல்லாம சாக விட்டுறாதீங்க ப்ளீஸ். வாழும்போது அவ எல்லார் நிம்மதி கெடுத்தவ தானே, சாகும் போது நிம்மதி இல்லாம செத்து தொலையட்டும். இத பாரு செல்வம், எல்லாருமே காயத்ரி மாதிரி மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீயே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ ஏன் இடத்துல இருந்து நினைச்சு பாரு. சுப்பு மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நீ அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பியா? ஐயோ சூர்யா, நீங்க சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை பூரா அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல. அவ உயிரோட இருக்க போற இந்த கொஞ்ச நாள் மட்டும் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றா. இதுல என்ன தப்பு இருக்கு? சூர்யா, இது சுப்புவுக்கு காயத்ரி போட்ட பிச்சை. அந்த பிச்சையை வச்சு அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. காயத்ரி பிச்சையா போட்டது காசோ பணமோ கிடையாது. என்னோட வாழ்க்கை, என்னோட மனசு. அதுக்கு மேல நான் காயத்ரி மேல வச்சிருந்த அன்பு. இது அவன் வேணா ஈஸியா பிச்சையா நினைச்சிட்டு போலாம். ஆனா இதுல சம்பந்தப்பட்டிருக்கவனா என்ன பத்தி நீங்க யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கும் அன்பு, பாசம், கோவம்னு எல்லாம் இருக்கு. என்னையே நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்ல. இத பாரு, சுப்பு என்னால ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா சாக போற அவளை நிம்மதியை தேடி போகும்போது வாழ போறவன் நான்.
நான் ஏன் என் நிம்மதி தேடி போக கூடாது? செல்வம், நான் சொல்றது நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ளீஸ். இத பாரு செல்வம், உனக்கே நல்லா தெரியும் காயத்ரி வாயும் வயிறுமா இருக்கா. அவ இப்ப எது ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை நான் பண்ணுவேன்னு அவ நினைப்பா. என்னால் அவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, சண்டையும் போட முடியாது. அதனால தான் சொல்றேன், நீங்களும் சுப்புவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க. இத பாருங்க செல்வம், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். உங்க தங்கச்சி எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கங்க ப்ளீஸ். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா. என்னம்மா? என்ன? அத்தை, சூர்யா எங்க அத்தை? அவன் இந்த நேரத்துல எங்க ஆபீஸ்ல தானம்மா இருப்பான்? நான் இவ்ளோ சொல்லியும் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. ஆமா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? இன்னைக்கு சுப்புவை பார்க்க சூர்யாவா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தானே, அவர் அங்க வராம ஆபீஸ்க்கு போயிருக்காரு. காயத்ரி, நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டே. சொல்லுங்க மாமா. நீ பண்ற விஷயம் உனக்கே சரின்னு படுதா? எதை கேக்குறீங்க? சுப்புவை போய் பார்த்துட்டு வரதையா? சுப்புவை போய் பார்த்துட்டு வர்றது மட்டும் இல்லமா, அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறதும் தான். நல்லா கேளுங்கப்பா. சுப்புவை நான் இங்க கூட்டிட்டு வர போற விஷயம் உங்களுக்குலாம் எப்படி தெரியும்? சொல்லுங்க மாமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இத பாருமா, எங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது இப்ப விஷயம் கிடையாது. சுப்பு இங்க வர்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அவ்வளவுதான். அப்போ நான் சொன்ன விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சூர்யா சொல்லிட்டாரு, அப்படிதானே? காயத்ரி, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமலே போக போதா? நான் அதுக்காக சொல்லல நீ. இத பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள சூர்யா வந்து உங்ககிட்ட பேசிட்டாரு. நீங்க எல்லாரும் என்ன எப்படி நினைப்பீங்க? நாங்க யாரும் எதுவும் நினைக்கலமா. ஆனா நீ எடுத்திருக்கிற முடிவு தப்பான முடிவுன்னு மட்டும் தோணுது. இல்ல மாமா, சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் எதுக்குன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா இருக்கிற நல்ல விஷயம் கூட தப்பாதான் தெரியும். அப்போ சுப்பு இங்க கூட்டிட்டு வர்றது நல்ல விஷயம் சொல்றியா? அண்ணி, சுப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறா. அவளுக்கு இந்த வீட்ல இருந்து செய்ய வேண்டிய கடமைங்க கொஞ்சம் இருக்கு. கடமையா? என்ன கடமை செய்யணும், எதுக்கு செய்யணும்? அவளும் இந்த வீட்டு மருமக தானே மாமா. காயத்ரி, சும்மா சும்மா அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காத. அவளை நாங்க மனுஷாவே மதிக்கல, அப்புறம் எப்படி மருமகளை நாங்க மதிப்போம்? நீங்க மதிச்சாலும் மதிக்கலனாலும் உண்மை அதுதானே அண்ணி. சுப்பு கழுத்துல தொங்குற தாலி சூர்யா கட்டினது. சுப்பு வயித்துல பிறந்த குழந்தை சூர்யா கொடுத்தது. இது பொய்ன்னு சொல்ல முடியுமா? சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நாங்க எல்லாருமே அவளுக்கு கடமைப்பட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். அதுக்காக அவளுக்கு பணம் வேணும்னா தரோம். அவளை எங்கேயாவது போய் வைத்தியம் பார்த்துக்க சொல்லு. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றதெல்லாம் சரி வராதுமா. என்ன மாமா பேசுறீங்க? காசு கொடுக்கணும்னா நான் கொடுத்திருக்க மாட்டேனா? இல்ல ரேணுகா தான் கொடுத்திருக்க மாட்டாளா? அவளுக்கு தேவை பணம் இல்ல மாமா, நிம்மதி, சந்தோஷம். உண்மையிலேயே அவளுக்கு நோய் இருக்காங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணி, அவளுக்கு நோய் இருக்குங்கிறதும் உண்மை, அவ கொஞ்ச நாள்ல சாக போறதும் உண்மை. அது வரைக்கும் அவ சூர்யா கூட சேர்ந்து வாழ போறதும் உண்மை. ஐயோ, நீ ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? மாமா, இதுக்கு பேர் பிடிவாதம் இல்ல மாமா, பிராயச்சித்தம். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்திக்கு அவளோட கடைசி காலத்தை சந்தோஷமா கழிச்சிட்டு செத்து போகிறதுக்கு செய்யற பிராயச்சித்தம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது இது தப்பா தெரியும். ஆனா நாளைக்கு சுப்பு செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்ப இதை செய்யறேன். சுப்பு செத்ததுக்கு அப்புறம் நாங்க வருத்தப்படுறோமோ இல்லையோ, ஆனா சுப்பு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அதுக்காக வருத்தப்படுவ. இல்ல அண்ணி,
நம்ம சுப்பு இப்போ பழைய சுப்பு இல்ல. இவ்ளோ தப்பு பண்ணவ திடீர்னு திருந்திட்டான்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லம்மா. திருடனா இருந்த வால்மீகி திடீர்னு திருந்திதான் ராமாயணம் எழுதினாரு. இன்னைக்கு அவரையும் நாம நம்பிட்டு இருக்கோம். அவர் எழுதின ராமாயணத்தையும் நாம நம்பிட்டு தானே இருக்கோம். அத்தை அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. நான் சொல்றது உங்க வேண்டாம்மா, இந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், தலையிடவும் மாட்டேன். எங்க அண்ணன் விஷயத்துல நான் பட்டதே போதும். சுப்புவை நீ கூட்டிட்டு வந்தாலும் நான் ஏன்னு கேட்க போறதில்ல, சுப்புவை கூட்டிட்டு வரலனாலும் எதுக்குன்னு கேட்க போறதில்ல. நீங்களா பார்த்து என்ன முடிவு பண்ணாலும் நான் தலையாட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். சரிங்க அத்தை, இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட முடிவு இதுதான். சுப்பு இந்த வீட்டுக்கு வருவா, சூர்யா கூட சேர்ந்து வாழ்வா. இது கண்டிப்பா நடக்கும். ஏங்க கிளம்பலாமா? என்னங்க உங்களை தான் கேக்குறேன், கிளம்பலாமா? என்ன ராணி? நான் கூப்பிடுறது காதுல விழாத அளவுக்கு அப்படி என்னங்க யோசனை? ஒண்ணு இல்ல. சரி வாங்க போலாம். எங்க? எங்கயா? என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம சுப்புக்கு டிஸ்சார்ஜுங்க. சுப்புவை கூட்டிட்டு போய் சூர்யா வீட்டுல விட்டுட்டு வரணும். ஏதாவது நடக்கிறத பேசுறானி? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. நம்ம போய் சுப்பு டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். எங்க அதான் காயத்ரி அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னால. காயத்ரி சொன்னா போதுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ராணி, சூர்யா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு சுப்பு கூட இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆமா ராணி, நைட்டு சூர்யா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு சுப்பு கூட இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. காயத்ரி வேணா அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம், ஆனா என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல சுப்புவை கட்டின பாவத்துக்கு பணம் எவ்வளவு வேணா தரேன், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? மனசுக்கு பிடிக்காத ஒருத்தியோட எப்படிதான் வாழ முடியும்? வாஸ்தவம் தான் ராணி. ஆனா சுப்புவோட நிலைமையை யோசிச்சு சூர்யா பதில் சொல்லிருக்கலாமோன்னு தோணுது. அவர் மட்டும் இல்லைங்க, யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. நம்ம சுப்பு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். சரி ராணி, நான் போய் சுப்புவை கூப்பிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்க. என்னங்க நீங்க மட்டும் போறீங்களா? நானும் கூட வரேனே. சுப்புவை நான் நம்ம வீட்டுக்கு தானே கூப்பிட்டு வர போறேன். நீ இங்கே இரு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோ. சூர்யா சம்மதிச்சிருந்தா சுப்பு அங்க அனுப்பி வைக்கலாம். அதுதான் இல்லைன்னு ஆகி போச்சு. சரி நான் வரேன். நான் எழுதி கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. பட் அந்த மெடிசன்ஸால நீங்க கியூர் ஆகலாம் முடியாது. இருந்தாலும் நான் ஏன் எழுதி கொடுக்குறேன்னா, நாளைக்கு உங்களுக்கு தலைவலி மயக்கம்லாம் வராம இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது. வேண்டாம் டாக்டர். கடவுள் ஏற்கனவே நிறைய பாரத்தை தாங்கிட்டு இருக்காரு. இதுல நாங்களும் அவர் மேல பாரத்தை போட விரும்பல. வேணாம். இருந்தாலும் பேஷண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். டாக்டர், காயத்ரி எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். எல்லா முடிவும் கரெக்டா இருக்கும்லாம் சொல்லாத. இப்பெல்லாம் இவ எடுக்கிற முடிவு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இவ முடிவு பண்ணிட்டா மாறவே மாட்டாளே. எதுக்கு ரேணுகா மாறணும்? எப்ப சாக போறேன்னு எண்ணிட்டு இருக்கிற இவளுக்கு வேற என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? எங்க அண்ணன் பே பண்ண போயிருக்காரு. ஓகே, ஃபீஸ் பே பண்ணிட்டா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். சரிங்க டாக்டர். ஓகே, டேக் கேர். சரி சுப்பு, நாம கிளம்பலாம். ஏய், நீ ஏன் உம்முன்னு இருக்க? சுபுவை கூட்டிட்டு கிளம்ப வேண்டாமா? அண்ணன் வந்துருட்டோம், எல்லாரும் ஒண்ணா கிளம்பலாம். சுப்பு, நான் ஆபரேஷன் வேணான்னு சொன்னதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இந்த விஷயத்துல நான் உன்னை புரிஞ்சுக்கலனா அப்புறம் நான் மனுஷியே கிடையாது. தேங்க்ஸ் சுப்பு. இதுக்கெல்லாம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் சாகுற வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். காயத்ரி, பில் பே பண்ணியாச்சு. சுப்பு, நம்ம கிளம்பலாமா? காயத்ரி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியா? சொல்லுங்கண்ணா. சுப்பு கொஞ்ச நாள் எங்க வீட்லயே இருக்கட்டுமே. உல்லாசமாய் உற்சாகமாய் கொண்டாடடா இந்த உலகை. பெண் பூக்களை உன் பூக்களாய் கை கோர்க்கவா கண்ணாடி அழகை. கல்யாணம் வேணாம் வச்சு கண்ணீரும் வேணாம்